Directorate of Income Tax Investigation, Tamil Nadu and Puducherry. For the general elections 2026 in Tamil Nadu and Puducherry, the Directorate of Income Tax Investigation is stepping up its election expenditure monitoring. Tamil Nadu has 234 assembly constituencies and 38 districts, monitored by 38 district nodal officers. Puducherry has 30 assembly constituencies and 4 districts, monitored by 4 district nodal officers. Our primary role is to ensure free and fair elections by strictly curbing the use of money power. We are keeping a strict vigil on the movement of cash, bullion, other valuable items, and freebies. To enforce this, air intelligence units are conducting 24/7 surveillance across 4 international airports, Chennai, Madurai, Coimbatore, and Tiruchirappalli, and 3 domestic airports, Tuticorin, Salem, and Puducherry. Our sea intelligence units are conducting 24/7 surveillance in all major and minor ports of Tamil Nadu and Puducherry. Our quick response teams are coordinating with Police Flying Squad, Static Surveillance Team, CISF, State Police, and all other enforcement agencies across all districts. If you have information about the storage or movement of large amounts of cash, jewelry, or freebies, you can report it. Your identity will be kept strictly confidential. Reach out to our 24/7 control room. For Tamil Nadu, call toll-free at 1-800-425-6669 or use the 4 hunting lines 044-2823, 1281, 1282, 1283, 1284, WhatsApp at 944-539-4453, or the dedicated email ID tn.electioncomplaints2026@incometax.gov.in. For Puducherry, call toll-free at 1-800-425-0026 or WhatsApp at 7598-981-438. Dedicated email ID pdy.electioncomplaints2026@gmail.com. Let's ensure a free, fair, and inducement-free election together. இந்த தேர்தல் எல்லாம் போலிங் பூத்துல கேமரா வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எதுக்குன்னு புரியலப்பா. அதுதான் ஐயா, இந்த முறை 100% வெப்காஸ்டிங் இருக்கு. வெப்காஸ்டிங்னா என்னப்பா? நம்ம ஓட்டு போடுற பூத்துல கேமரா இருக்கும். தேர்தல் நடக்கிறத எலெக்ஷன் கமிஷன் லைவா பார்க்கும். அப்போ நம்ம ஓட்டு போட்டதெல்லாம் வெளியே தெரியுமா? இல்லையா, யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு கேமரால தெரியாது. வாக்கு ரகசியம் 100% பாதுகாப்பானது. இது மக்கள் பாதுகாப்புக்காக தான். வெப்காஸ்டிங் இருந்தா தவறு நடக்காது. வெளிப்படையான தேர்தல் நடக்கும். எல்லாருக்கும் நம்பிக்கை வரும். இந்த வசதி வாக்குச்சாவடியில எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா நல்ல விஷயம் தான். நம்ம ஜனநாயகத்துக்கு இது ரொம்ப அவசியம். ஆமா ஐயா, அதனாலதான் பயம் இல்லாம சந்தேகம் இல்லாம ஓட்டு போடுறோம். இந்த தேர்தல்ல நான் கண்டிப்பா போய் ஓட்டு போடுறேன். தேர்தல் நாள் ஏப்ரல் 23. எனது இந்தியா, எனது வாக்கு. போலிங் ஸ்டேஷனுக்கு 100 மீட்டர் வெளியே தான் கேண்டிடேட் பூத் இருக்கணும். போலிங் ஸ்டேஷனுக்கு 100 மீட்டருக்குள்ள எந்த கேண்டிடேட் பூத்தும் இருக்கக்கூடாது. 100 மீட்டர் வெளியே அவருடைய பிரச்சாரம் தொடர்புடைய பதாகைகள், விளம்பரங்கள் வைத்திருக்கலாம். என்னோட ஓட், என்னோட உரிமை. விதிமுறையை நினைவுல வைங்க. கேண்டிடேட் பூத் 100 மீட்டருக்கு வெளியே தான் இருக்கணும். வாக்களிப்போம், ஜனநாயகத்தை காப்போம். தேர்தல் நாள் ஏப்ரல் 23. எனது இந்தியா, எனது வாக்கு. தாத்தா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க, சீக்கிரமா போய் ஓட்டு போட்டுட்டு வந்துடலாம். முன்னாடி எல்லாம் முத்திரை குத்து வாக்கு செலுத்தின தேர்தல் எல்லாம் நாம யாருக்கு ஓட்டு போடுறோம்னு தெளிவா தெரியும். இப்பெல்லாம் நம்ம செலுத்தின வாக்கு சரியான நபருக்கு தான் பதிவாயிருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் தாத்தா இவிஎம் கூட விவி பேட் இருக்கே. விவி பேட் என்றால் அது எப்படி செயல்படுகிறது? கொஞ்சம் தெளிவாக விளக்க முடியுமா? நீங்க ஓட்டு போடும்போது முதல்ல இவிஎம் மிஷின்ல பட்டன் அழுத்துவீங்க. உடனே பக்கத்துல இருக்கிற விவி பேட் மிஷின்ல ஒரு சீட்டு வரும். அந்த சீட்ல என்ன இருக்கும்? நீங்க ஓட்டு போட்ட வேட்பாளரின் பெயரும் சின்னமும் இருக்கும் தாத்தா. அது 7 வினாடி மட்டும் தெரியும். அப்புறம் தானாக அந்த பெட்டிக்குள் போயிடும். அப்போ நம்ம ஓட்டு சரியா பதிவாச்சுன்னு நம்ம கண்களாலே பார்க்கலாமா? ஆமா தாத்தா, சரியா சொன்னீங்க. இவிஎம் மற்றும் விவி பேட்
இரண்டும் சேர்ந்து பாதுகாப்பான, வெளிப்படையான, நம்பகமான தேர்தலை உறுதி செய்கிறது. ரொம்ப நன்றிமா. இனிமேல் எல்லாருமே சந்தேகம் இல்லாம ஓட்டு போடலாம். தேர்தல் நாள் ஏப்ரல் 23. எனது இந்தியா, எனது வாக்கு. வர இருக்கக்கூடிய தேர்தலில் நிறைய புது முயற்சிகளை இந்திய தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் அப்படின்றதுக்காக தேர்தல் ஆணையம் இந்த ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து இந்த தடவை உங்களோட டைம் எடுத்து வந்து ஓட்டை போடுங்க. அது உங்களோட உரிமை. ஓட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு 7 செகண்டுக்கு அது பக்கத்துலேயே விவி பேட் மின்னணு பெட்டி இருக்கும். நீங்கள் எந்த வேட்பாளருக்கு ஓட்டு போட்டீங்க, எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்றத ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்களோட மன திருப்திக்காக நம்ம வந்து ஓகே நம்மளுக்கு பிடிச்ச வேட்பாளர்களுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம், நம்ம பிடிச்ச சின்னத்துக்கு தான் போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியோட நீங்கள் வெளில வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஏற்பாடையும் பண்ணியிருக்காங்க. இந்த எலெக்ஷனில் உங்கள் கையில் கரப்பட வேணாம், உங்கள் விரலில் கரப்படணும். இது நாட்டோட முன்னேற்றம், உங்கள் வீட்டோட முன்னேற்றம். தேர்தல் நாள் ஏப்ரல் 23. எனது இந்தியா, எனது வாக்கு. அனிதா, நேத்து யாரோ வீட்டுக்கு வந்திருந்தாங்கம்மா. யாருமா? கொரியரா? இல்லம்மா, வீரன்னு சொன்னாங்க. அம்மா, அது பூத் லெவல் ஆபீசர், வாக்குச்சாவடி நிலை அலுவலர். எதுக்குடா வந்தாங்க? வாக்காளர் பட்டியல் விவரங்கள் செக் பண்ணுவாங்க. புதுசா பேர் சேர்க்கணும்னா ஃபார்ம் கொடுப்பாங்க. அட்ரஸ் சேஞ்ச், கரெக்ஷன் இது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியா? நல்ல விஷயம் தானே. ஆமாம்மா, நம்ம ஓட்டு சரியா பதிவாகணும்னா பிஎல்ஓ தான் முக்கியம். அப்போ நம்ம வீட்டுக்கு வந்தது நன்றி சொல்லணும் போல இருக்கு. அம்மா, தேர்தலுக்காக வேலை பண்றவங்க தான் அவங்க. நம்ம ஃபியூச்சரை பாதுகாக்கிற பொறுப்பு அவங்களுக்கும் இருக்கு, நமக்கும் இருக்கு. சரி, இந்த முறை எல்லாரும் கட்டாயமா ஓட்டு போடுறோம். அதுதான் சரியான பதில். பூத் லெவல் ஆபீசர் உங்கள் வீட்டிற்கு வரும் மக்களாட்சியின் சேவகர். உங்கள் பெயர் வாக்காளர் அட்டையில் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்யுங்கள். பூத் லெவல் ஆபீஸருடன் ஒத்துழையுங்கள். உங்கள் ஓட்டு, உங்கள் உரிமை, உங்கள் பொறுப்பு. தேர்தல் நாளான ஏப்ரல் 23 அன்று தவறாமல் வாக்களியுங்கள். உதவிக்கு 1950 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். எனது இந்தியா, எனது வாக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு 100 மீட்டர் வெளியே தான் கேண்டிடேட் பூத் இருக்கணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு 100 மீட்டருக்குள்ள எந்த கேண்டிடேட் பூத்தும் இருக்கக்கூடாது. 100 மீட்டர் வெளியே வேட்பாளர் அவருடைய பிரச்சாரம் தொடர்புடைய பதாகைகள், விளம்பரங்கள் வைத்திருக்கலாம். என்னோட ஓட், என்னோட உரிமை விதிமுறையை நினைவுல வைங்க. கேண்டிடேட் பூத் 100 மீட்டருக்கு வெளியே தான் இருக்கணும். வாக்களிப்போம், ஜனநாயகத்தை காப்போம். தேர்தல் நாள் ஏப்ரல் 23. எனது இந்தியா, எனது வாக்கு. கண்மணி, அந்த தெருமுக்களை பாத்தியா? எலெக்ஷன் நேரத்துல ஓட்டுக்கு பணம், சாராயம் இதெல்லாம் தப்பு தானே? ஆமா அக்கா, தப்புதான். நீங்க ஏன் போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாது? எனக்கு பயமா இருக்கு புள்ள. ஊர்ல பெரிய இடத்து விவகாரம், நம்ம பேரு தெரிஞ்சா பண்ணுவாங்க. கவலையே படாதீங்க அக்கா. அதுக்குதான் தேர்தல் ஆணையம் ஈஸியா நெட் ஆப்ல சி விஜில் கொண்டு வந்திருக்காங்க. இதுல புகார் கொடுத்தா நீங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. என் பேரு, போட்டோ எதுவும் வெளியே வராதா? வராது, பயப்படாதீங்க. இந்த ஆப்ல பேர் இல்லாம புகார் கொடுக்கலாம். போட்டோ அல்லது வீடியோ எடுங்க, அனுப்புங்க, அவ்வளவுதான். உங்க நம்பர் கூட உங்களுக்கு போகாது. சரி, போட்டோ அல்லது வீடியோ அனுப்பிட்டா நடவடிக்கை எடுப்பாங்களா? போட்டோ அல்லது வீடியோ அனுப்பின 100 நிமிஷத்துல பறக்கும் படை ஃபிளைங் ஸ்குவாட் ஸ்பாட்டுக்கு வந்து நிக்கும். தப்பு செய்யறவங்களை விசாரிச்சு நடவடிக்கை எடுப்பாங்க. இனிமே என் தெருவுல எவனாவது தப்பு பண்ணட்டும், என் போன்ல போட்டோ அல்லது வீடியோ எடுத்து மாட்டி விடுறேன். தப்ப தட்டி கேட்போம். சி விஜில் டவுன்லோட் பண்ணுங்க. நேர்மையான தேர்தலுக்கு உதவுங்க. தேர்தல் விதிமுறைகள் மீறப்படுவது எங்காவது தெரிந்தால் சிவிஜிலுக்கு உடனே போட்டோ அல்லது வீடியோ எடுத்து புகார் கொடுக்கலாம். அந்த புகாரை தேர்தல் அதிகாரிகள் விரைவாக பார்த்து உடனே நடவடிக்கை எடுப்பார்கள். இதனால் நேர்மையான தேர்தல் நடக்க பொதுமக்களும் நேரடியாக பங்கெடுக்க முடியும். தவறு நடந்தால் மௌனம் வேண்டாம், சிவிஜில் உடனே தெரிவிக்கவும். தேர்தல் நாள் ஏப்ரல் 23. எனது இந்தியா,
எனது வாக்கு. நான் இதை விட்டுடணும்.